அப்போல்லாம் விஜயகாந்தோடைய ஸ்பீச் கேட்டீங்கன்னா அப்படியே அனல் பறக்கும். நான் வரேன், வருவேன், ஏன் வெறி, ஏன் மக்கள் தான் 2 பேரையும் அடிக்கிறார். ஆண்டவனோட தான் நான் கூட்டணி. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல, இவரால் தான் நடந்தது. 2011 இவர் அடிக்கிறாரு போட்டு, கலைஞரெல்லாம் அந்த அடி. நான் தமிழுக்கு உழைச்சேன். 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து தான் விஜயகாந்தை கவுத்தாங்க. இது உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை அதுதான். இவர்கள் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் பங்கு அமுச்சு விட்றேன், ஒருத்த மாட்டிக்கிறேன், அமுச்சு விட்றேன், நல்லா வச்சு செய் அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி கட்சி வரதை விட மாட்டாங்க, காலி பண்ணுறோம். 2021 தமிழகமே விடியல் அப்படின்னு அந்த சைடு நின்றுச்சு. அன்றைக்கி அங்கே போயிருந்த ஒரு 6 சீட்டு வாங்கியிருந்தால் 6 ஜெயிச்சிருக்கலாம். அன்றைக்கி என்டிஏல போய் நிற்கிறாங்க. 22 சீட்லாம் போய் கேட்டா ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு 2 பேருக்குமே. இவரு கொஞ்சம் எதையும் தாங்க இதயம் எடப்பாடி, அப்படியா பார்த்துக்கலாம், எங்கள் இது இவ்வளோ தான் சொல்லி அனுப்புகிறோம் போங்க அப்படின்னு போட்டார். அவர் பதறிட்டுக்கிறாப்புல ஸ்டாலின். என்னங்க கேட்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இடையில மாநாடு நடத்தும் போது அது நல்ல கூட்டம் இருந்துச்சு இல்லை? அதெல்லாம் நீங்கள் கணக்கு நாளைக்கு பாருங்கள், பாரி வந்து நடத்த போகிறாரு பாருங்கள். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்துச்சு தேமுதிக. முதலமைச்சர் ரேஞ்சுக்கே அவர் வரும்போது என்ட்ரி கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் மக்களும் எதிர்பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போது வேட்புமனு தாக்கலுக்காக ஆள் சேர்க்கறதுக்காக 15,000 10,000லாம் அறிவிச்சிருக்காங்க தேமுதிக கட்சியிலேருந்து. தேமுதிக எங்கே சரிவை சந்தித்தது, இப்போ ஏன் இந்த நிலைமையில் இருக்குது? தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட தலைவர் விஜயகாந்த். தனது அவருடைய ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும். அது சினிமாவாக இருக்கட்டும், அவருடைய ரியல் இதுவாக இருக்கட்டும், அவருடைய வழக்கமான இதுவாக இருக்கட்டும். நீங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய 2 ஆளுமைகள் ஜெயலலிதா, கலைஞர் இருந்த காலத்திலேயே அவர் தன்னை நிரூபித்தவர். அதே மாதிரி சினிமாவில் கமல், ரஜினின்னு 2 பேர் இருந்தப்போவே விஜயகாந்த் தனியாக இருந்தார். அவர் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. இவங்க யாரும் நடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க, இவர் உட்காந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பார், மக்களுக்கு உதவிக்கிட்டு இருப்பார், நடிகர் சங்கத்தை கையில் எடுத்து கடன் அடைக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பார், தலைவர்களோடு இது பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் பொலிட்டிக்கல் இது எல்லாமே. இன்னொன்று வெள்ளந்தியான மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். தான் எப்படி எம்ஜிஆர் எனக்கு என்ன சாப்பாடோ அதுதான் யூனிட்டில் எல்லாருக்கும் மாதிரி, அதே மாதிரி இவரும் பண்ணார். எம்ஜிஆர் அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு யாரும் படக்கூடாதுன்னு எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி இவரும் நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் நடந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு இல்லாமலாம் சுற்றி இருக்கோம். செல்வந்தர் வீட்டு பையன், எம்ஜிஆர் கூட வறுமையிலே வந்ததுனால பண்ணார். இவர் செல்வந்தர் வீட்டு பையன், மில் ஓனர் பையன், அரவை மில்லாக இருந்த சொந்தமாக வசதிக்காரங்க. ஆனாலும் இங்கே சென்னையில் துட்டு வாங்காமல் இங்கேயே இப்ராஹிம் ராத்தரோட சுற்றி இருந்தப்போ அந்த இதில் கஷ்டப்பட்டது, அவமானப்பட்டது. என்னடா அப்படிங்கிற கருப்பாக அப்படி இருக்கிற நீலாம் ஏற்கனவே ஒரு ஆள் இருப்பாதாதா அப்படி இப்படின்னா அவமானப்பட்டதெல்லாம் தாண்டி நிற்கிறாப்புல. அப்போது நம்மளை மாதிரி தமிழ்நாடு முழுதும் இருந்து சென்னைக்கு வர்றவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு ராஜாபாதர் ஸ்ட்ரீட்னு டி நகரில் இருக்குது, அங்கே அவர் தங்கியிருந்ததுலேயே 3 வேளையும் சாப்பாடு போடப்பட்டது. சினிமா சான்ஸ் வரவங்க மட்டும் இல்லை, வேலை தேடி வந்தவங்க அவங்க எல்லாருமே அங்கே சாப்பிட்டு போவாங்க மத்தியானம். அப்படி ஜேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கட்சி தொடங்கின பிறகு கட்சி ஆஃபீஸில் போட்டார். அந்த இது நிற்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய தொகையை டெபாசிட் பண்ணி இன்னை வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டு ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு போற்றப்பட்டவர் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த மரியாதை. திரைத்துறையில் ஒரு கண்ணியமான ரோல்லாம் எடுத்து நடித்தவர். எனக்கு என்னென்னலாம் நடிக்க மாட்டார். அவர் படம்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒரு இருக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதியில் அதிகமாக பிடிச்சது அவராக தான் இருப்பார். அப்புறம் தான் அர்ஜுன். அதனால் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி பிடிக்குன்னா அர்ஜுன் விஜயகாந்த் அனுப்பிச்சி கொடுப்பா அப்படின்னு. நாட்டுப்பற்றுள்ள படங்கள், படத்தில் பாடல்கள், அவருடைய கேரக்டரு, அந்த கேரக்டருக்கு அவர் கொடுக்குற அந்த மாடுலேஷன், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு இருந்தது. ரஜினி கமலுக்கு இணையாக இருந்தது. தயாரிப்பாளர்களை, புது இயக்குநர்களை அவர் உருவாக்கி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்தப்போ அவங்களுக்காக ஒரு வயதான கேரக்டரில் நடித்து அந்த ஊமை விழிகள் வேறு லெவலில் அந்த படம், அதுலேருந்து தயாராகி வந்தவங்க அப்புறமா பலரும் இருந்தாங்க. தன்னோட நடிக்கிறவங்களுக்கு அந்த நன்றி கடன் இருக்குல்ல, எஸ்ஏ சந்திரசேகருக்கு நன்றி கடன் பட்டன்னு சொல்லிட்டு இந்த கொத்து பரோட்டா முட்டை பரோட்டான்னு பாடி இந்த விஜயை கூட இவர் கதாநாயகனை நடித்து கெஸ்ட் ரோல் மாதிரி
தூக்கி விட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லலாம். அவருக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் வளர்ந்த கேரக்டரை உருவான ஒரு மனிதர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது 2 பேரையும் அடிக்கிறார். ஆண்டவனோட தான் நான் கூட்டணின்னு. அப்போல்லாம் விஜயகாந்தோடைய ஸ்பீச் கேட்சிங்கன்னா அப்படியே அனல் பறக்கும். என் காலம் வரும்னு ஒரு இது பேசியிருப்பார். அது இருக்குதா, அந்த யூடியூப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச், அவ்வளோ நினைவாற்றல், அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ விஷயத்தை நுணுக்கமாக தொடுவார். இப்போ எப்படி சீமான் தொடுறாரோ அது மாதிரி அவர் தொடுவார். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுனா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் யாருக்கு போகணும் நீங்கள் தீர்மானிங்க, கொடுக்குறதா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொரு விஷயம் தொட்டவர். ரேஷன் கடை வீடு தேடி வரும்னு சொன்னது அவர் தான். இன்றைக்கி தாய்மானவர் தந்தைமானவர் உருட்டின்னுறாங்கள. நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கார்டு வீடு தேடி வரும், ரேஷன் பொருட்களுக்கு வீடு தேடி வரும். இந்த மாதிரி பல இது நடிகர் சங்கத்தில் கடனை அடைச்சி, நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, பிரச்சனைனா யார்கிட்ட போகணும்னா ரஜினிகிட்ட போகிறதா, கமல்கிட்ட போகிறதா? கமல்கிட்ட போனால் பேசிய மனுஷன் சாவடிச்சிடுவார், அதுக்கு பிரச்சனையே தேவையில்லைன்னு ஓடியாந்துருவோம். அதுக்கு பிரச்சனைனா விஜய்கிட்ட போகணும், விஜயகாந்த்கிட்ட போனால் கூப்பிட்டு 2 பேர் எதிர்பார்ட்டி செவுலில் விட்டார்னா மேட்ரு முடிஞ்சிடும். அந்த மாதிரி பிரச்சனையை முடிச்சு வைக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால் எல்லாரையும் மதித்தவர். கலைஞர் அப்படி மதித்தவர், தமிழ் மேலே அவ்வளோ பற்று, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வந்த கூட்டம்லாம் வேறு லெவல் கூட்டம். அப்போ அவர் துணிஞ்சு இறங்குறாரு. இத்தனைக்கும் பாமகவுடைய கோட்டை அங்கே போய் நின்று ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு ஒரே ஒத்த எம்எல்ஏ அதை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. இந்த 2 பெரும் கட்சிகள் நடுவில் கட்சியை கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் 2006 2 பேர் காலையும் வாரி விட்டாப்புல. 2 பேரும் தொங்கு சட்டசபை. கலைஞர் லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல, இவரால் தான் நடந்தது. ஜெயலலிதாவும் சேர்த்து காலை வாரி விட்டார். 2011 இவர் அடிக்கிறாரு போட்டு, கலைஞரெல்லாம் அந்த அடி. நான் தமிழுக்கு உழைச்சேன்னீங்க அது இதுன்னு. அப்போ 2009 பார்லிமெண்ட் தேர்தலில் 9.5 10% வாங்குறாரு வாக்கு. அதுக்கு முன்னாடி 6, 8 இப்படி வந்து 10% வந்துட்டார். இது கட்சி ஆரம்பிச்சு எத்தனாவது வருஷத்தில் இருக்கும்? 2004-5 பீரியடில் தான் ஆரம்பிக்கிறாரு. 9லலாம் 10% வந்துடுறாரு. அது வேறு லெவல் போனோன்னா இவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் அதுவும் வந்து திமுகவுக்கு சாதகமாக போயிடுது. அதற்கு பிறகு தான் 11 ஆட்சி ரொம்ப கடுமையாக இருக்குது இதுன்னு வரும்பொழுது இவரோட கூட்டணி வைக்கணும்னு வராங்க. இவரும் அந்த அரசியலை உணர்ந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்னு, அதனால் அவர் நிலைமையை விட்டு கொடுத்து ஜெயலலிதாவோட கூட்டணி ஷோ தான் நடுவில் நின்று பேசுகிறாரு. பெரும் வெற்றி. அதில் இவர் கொடுத்தது எப்படி பார்த்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாரு சீட்டை. தன்னுடைய நண்பர் அந்த அருண் பாண்டியன், தன்னுடைய பால்யகால நண்பர், சைக்கிள் கடை வச்சுருந்தவர், புதுசாக வந்த இளைஞன், அவனோட பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, எல்லாம் இவங்களே பார்த்துக்கிட்டாங்க. செலவுகளெல்லாம் பார்த்துட்டு நல்ல தம்பி பார்த்தசாரதி கூட இருக்காருல்ல, இவங்க எல்லாமே எளிய சாதாரண ஒரு வட்டச்செல லெவல் கூட இல்லை, அவங்களாம் எம்எல்ஏ ஆக்கினாங்க. பலரும் அந்த மாதிரி செலவு எல்லாமே இவரே பார்த்துக்கிட்டார். அது பண விஷயத்தில் உதவி பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில். அதனால்தான் அவர் விஜயகாந்த் மறைந்து அவருடைய உடலில் வந்து இங்கே ஓமந்தூரார் இந்த இதில் ராஜாஜி ஆலயத்துலேருந்து எடுத்துகிட்டு கோயம்பேடு போகும்போது வந்த கூட்டம், நின்ன கூட்டத்தை பார்த்தீங்களா? அன்றைக்கி தான் ரொம்ப பேருக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்டவரா. ஒரு மனிதன் மறைந்த பிறகு வர கூட்டம் தான் அவனுக்கு ஒரு மரியாதை, அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தான்றது. அப்போது அவர் 2011 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர், 29 எம்எல்ஏக்கள், கூடுதலாக இவங்க டிஎம்கே ஒன்றுலாம் போச்சு. சட்டசபையிலையும் அவர் இன்னொன்று பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலேருந்து எல்லா இதுவும் இடையில் இவரை வெறுப்பேற்றணும், இவரை டிஃபேம் பண்ணணும்னு எல்லா வேலையும் பண்ணாங்க. அந்த நேரத்தில் இவருடைய உடல்நிலையும் பாதிக்குது. அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதாவோட மோதல் ஏற்படுது. சட்டசபையில் கவலையே பண்ணல அவர். முதல்வர் எல்லாரும் பயந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் இவருக்கு கோபம் வந்தப்போ யாரையும் பார்க்கவே இல்லை, பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாப்புல. அதற்கு பிறகு அவர் அரசியல்வாதி கிடையாது. மக்கள் நல கூட்டணியும் அவருக்கு அது சர்க்கிளில் ஒரு அது அப்புறம் அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை, தூக்கி போட்டார். கூட இருந்தவங்களாம் ஓடி போனாங்க, நன்றி மறந்து. ஒரு 12-13 பேர் அதிமுகவுக்கு போகிற மாதிரி. இவருடைய இந்த நிலைமைக்கு காரணமான சந்திரகுமார் போன்றவர்கள் பிற்பாடு திமுகவில் பயணிஞ்சாங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் 2016 தேர்தல் மக்கள் நல கூட்டணி. கடைசி டைமில் டிஎம்கே கூட போக மாட்டேன்னு வந்து இங்கே வந்தார். அப்போல்லாம் உடல்நிலை ரொம்ப பாதிச்சிச்சு. இதுக்கு நடுவில் 2014 தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு போகிறாங்க. இது எல்லாமே அப்படியே இப்படி இறங்குது. 9% போனது. இதில் 2011 கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இறங்குது. என்டிஏல தோல்வி, 2014 தோல்வி, 2016 சுத்தமான தோல்வி, அப்படியே இறங்குது.
அவரால் ஆக்டிவ் அரசியல் இருக்க முடியல. இதை பயன்படுத்தி இவங்க அந்நியார் அவங்க ஒரு ரூட் எடுத்துன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2016க்கு அப்புறம் 19 எலெக்ஷன்லாம் அவர் கிட்டத்தட்ட அவர் இல்லை, அவர் நிலைமையில் அவர் இல்லை. அப்போ இவர்கள் அந்த நேரத்தில் திமுக கூட்டணி ஒரு அழைப்பு வருது. திமுக கூட்டணியில் போயிருந்தால் ஒரு 2 எம்பி ஆகி கட்சியை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த சின்னத்தை வச்சு நின்று கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கலாம். அன்னைக்கு என்டிஏல போய் நிற்கிறாங்க. 21ல் திமுகவோட போயிருந்தா. ஆனால் அப்போ அவர் சுயநினைவா இல்லை, அவர் சுத்தமாக ஆக்டிவ். இவங்க தான் பிரேமலதா, அவங்க தான் தலைமையில், அவங்க தான் கட்சி எடுத்துட்டாங்க. நடுவில் ஒரு தடவை இவங்க பொதுச் செயலாளர்னு மாநாட்டு தீர்மானம்லாம் போட்டாங்க. இவர் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சோன்னா எழுந்திரிச்சு நான் தான் ரெண்டுமே, நான் தான் தலைவர், நான் தான் போச்சு, எல்லாம் நீக்கிட்டு போயிட்டேன்ட்டார். இவங்களெல்லாம் அதிர்ச்சி இப்போ பிரேமலதாக்கெல்லாம். அந்த மாதிரி கட்சியை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே லாப நஷ்டம் பார்த்து கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணோன்னா அங்கே எங்கே கொள்கை இருக்கும், மக்களுக்கு எப்படி பிடிக்கும். இப்போ சிறந்த பேச்சாளர் பிரேமலதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கெல்லாம் செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது. அது எத்தனை பேட்டரி போட்டு ஊற்றினாலும் அந்த இன்ஜினு ஓடாத இன்ஜினாக வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் பிரேமலதாலாம் நீங்கள் அப்படி சப்ஜெக்ட் பேசுவாங்க. அவங்க பார்த்தா இந்த மாதிரி நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட நிலைப்பாடு. 2021 தமிழகமே விடியல் அப்படின்னு அந்த சைடு நின்றுச்சு. அன்றைக்கி அங்கே போயிருந்து ஒரு 6 சீட்டு வாங்கியிருந்தால் 6ம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க மறுபடியும் இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. சரி, இப்போ இவ்வளோ நடந்ததுக்கு பிறகு இன்றைக்கி என்டிஏ பக்கம் நல்லா காத்தடிக்குது. விஜய் பிரிக்கிற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாக போகும். அங்கே நீங்கள் கேட்டு நின்னா நல்ல ஒரு இதுன்னு. ஆனால் இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து கட்சிக்கு மற்றதுக்கு பண உதவி பண்ணுறவங்களாம் நாங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை. அப்புறம் எங்களுக்கு அங்கீகாரத்துக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு 22 சீட்லாம் போய் கேட்டால் மிஞ்சி பொறுக்கு இது இல்லையேன்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு 2 பேருக்குமே. இவர் கொஞ்சம் எதையும் தாங்க இதயம் எடப்பாடி அப்படியா பார்த்துக்கலாம், எங்கள் இது இவ்வளோ தான் சொல்லி அனுப்புகிறோம் போங்க அப்படின்னு போட்டால் அவர் பதறிட்டுக்கிறாப்புல ஸ்டாலின். என்னங்க கேட்குறீங்க நீங்கள் கேட்குற 22 சீட்டை வச்சு நான் 3 பெரிய கட்சிக்கு 6 6 6ன்னு கொடுத்துட்டு 2 சின்ன கட்சிக்கு 2 2ன்னு கொடுத்தேன்னா 5 கட்சிங்க எங்கள்கிட்ட, நீங்கள் என்னங்க அரை பாயிண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசுகிறீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இவங்க கட்சிக்கு அங்கீகாரம் வேணுன்றதாக இதுதான் டைம்னு சீட்டை ஏற்றுனா அது எங்கேயா நடக்குமா? அப்போது யார் எங்களை அதிக இது கொடுக்குறாங்களோ, யார் எங்களை நன்றாக கவனிக்கிறார்களோ அவர்களிடம்தான் செல்வோம்னா மக்கள் என்ன பார்ப்பாங்க, அப்போ உனக்கு லாப நஷ்டத்துக்காக நீ கூட்டணி சேருவேன், எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படி தானே பார்ப்பாங்க. அதனால் இந்த லெவலுக்கு அவங்க இறங்கி போயிட்டாங்க. இப்படி போகக்கூடாது. இந்த தேர்தல்னா எல்லா கட்சியுமே சீட்டு பேரம் பேசுறது. ஆமாம், அது எப்படி பேசுவாங்கன்னா, இப்போ அன்புமணி இருக்கார், அவருக்கு பாமகவை இங்கே வர சொல்லி கேட்டாங்க. அப்போது அவர் இங்கே வந்துட்டு பெரிய அளவில் லாபம் பார்க்குறதுக்கு எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னா அதை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. காங்கிரஸோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நின்றுட்டோம், திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறோம், என்டிஏ நமக்கு சரியான கூட்டணி. நாளைக்கு எம்பி சீட்டுன்னு வரும்பொழுது சௌமியா நின்னாங்கன்னா அவங்க ஒரு அமைச்சராக கூட ஆகலாம். இந்த கூட்டணி நல்லா ஜெல்லாக இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம ஏன் போகணுன்ட்டு அங்கே போய் டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும்னு. ஆனால் நீங்கள் எவ்வளோ, நீங்கள் ரைட்டு ஏலம் கேட்குற மாதிரி ஏலம் விட முடியாது கட்சி கிடையாது. நீங்கள் 16, நீங்கள் 17 17 ஒரு தரம், 17 ஒரு தரம், 17 ஒரு தரம், 17 17 18 ஒரு தரம், 11 என்ன இது கட்சி நடத்துறீங்களா, ஏழை சீட்டு கம்பெனி நடத்துறீங்களா? அதனால தான் அவர்கள் மரியாதை குறைகிறது. இது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது சமூக வலைதள காலம். இல்லை, வாக்கு சதவீதம் இப்போ எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்கு அவங்களுக்கு? 0.5 தான் இருக்கும். இல்லை, இடையில ஒரு தனியார் தொலைக்காட்சி போடும்போது மதுரை அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் 5% இருக்கிற அளவுக்கு போட்டுருந்தாங்களா? அதனால் சில இடங்கள்ல அவங்களுக்கு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து விருதுநகரில் வாங்கின வாக்குலாம் ஏடிஎம்கே வாக்கு. அந்த இதில் இப்போ கூட்டினது கூட ஏடிஎம்கே வாக்கு இதெல்லாம் வச்சு தான் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா தொகுதியிலுமே கிளைகள் இன்னும் கேட்டால் கேப்டன் டிவிக்கு எல்லாம் 234 தொகுதியிலும் ரிப்போர்ட்டர் இருந்தாங்க. எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணாமல் அப்படி கெடுத்துக்கிட்டாங்க. இல்லைன்ட்டு கேப்டன் டிவிலாம் பெரிய டிவி. நீங்கள் அதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் கிளைகள் இருந்தது, ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இருந்தது. அதெல்லாம் சரியாக நிர்வகிக்காமல் மொத்தமாக போட்டு இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தொகுதிக்கு 2000 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டு, 300, இதில் எவ்வளோ ஓட்டு இருந்தது? ஈரோடு கிழக்கில் 51 ஓட்டோ 140 ஓட்டோ நம்ம இருந்தால் நினைக்கிறேன். அந்த மாதிரி சில தொகுதிகளில் கூடுதலாக இருக்கும். சில எல்லா தொகுதியிலும் தேமுதிகன்னு கொஞ்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இடையில மாநாடு நடத்தும் போது அது நல்ல கூட்டம் இருந்துச்சு இல்லை? அந்த அதெல்லாம் நீங்கள் கணக்கு நாளைக்கு பாருங்கள், பாரிவேந்தர் நடத்த போகிறாரு பாருங்கள். பாரிவேந்தர் இப்போ நடத்த போகிறாரு, 8ஆம் தேதி நம்ம நடத்துகிறாரு. கூட்டத்தை போய் பாருங்கள்.
ஏங்க அதுக்கு ஆளுங்கிறாங்க, வந்தால் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து போகிறாங்க. இதெல்லாம் கணக்கு இல்லை. இல்லை இப்போ மக்கள் நல கூட்டணியில் வந்து 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து தான் விஜயகாந்தை கவுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடையில அந்த திருமாவளவன் வேற ஒன்று பேசியிருந்தார். ஸ்டாலின் சொல்லி தான் நாங்கள் அதெல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை அதுதான். இவர்கள் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் பங்கு அமுச்சு விட்றேன், ஒருத்தன் மாட்டிக்கிறான் அமுச்சு விட்றேன், நல்லா வச்சு செய் அப்படின்னு. ஜெயலலிதா அதுக்கு தான் கூப்பிட்டாங்க, அவங்க பயன்படுத்திட்டு திமுக வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி அவங்க பேச்செல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி சந்திரகுமார், அவர் டிஎம்கே பேஸு, வம்பு இழுத்து லாஸ்ட்டில் அது பெரிய பிரச்சனையாக மாதிரி உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், என்னமோ அவர் என்னமோ ஏதோ ஒரு தேச துரோக கட்சி மாதிரி நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் மாதிரிலாம் பேசி அது ஒரு மாதிரி போச்சு. அதனால் பொதுவாக இந்த மாதிரி கட்சி வரதை விட மாட்டாங்க, காலி பண்ணுவாங்க. இல்லை இவங்க ஏடிஎம்கே சைடும் சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்கன்னு ஒரு டாக் இருக்குல்ல. ஏடிஎம்கே தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்குனது ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அதில் கடைசி நேரத்தில் விஜயகாந்துக்கு என்ன கோவம்னா டிஎம்கே போகிறத மாதிரி இருந்தது, கலைஞரோட பேசி பண்ணுற மாதிரி இருந்தது. இவங்க போய் உரண்டை எடுத்துருந்தாங்க அந்த சுனில் டீமு. அப்போ எல்லாம் அவங்க தானே மெயின், கலைஞர்லாம் ஓரம் கட்டுற மாதிரி தானே. அப்போ அந்த டீம் நமக்கு நாமே அப்படி இப்படின்னு போய்க்கிருந்தாங்கல்ல, அதில் யாருமே தேவையில்லைன்னு தானே வெளியே தோர்த்தி விட்டாங்க. அப்படி வெளியே தோர்த்துந்தான் இவர் திருமாவை இவங்க கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டாங்க. திருமாவை வச்சு வைகோ, வேல்முருகன், பல்ருட்டி வேல்முருகன், இவர் ஜிகே வாசன், அது இதுன்னு வரும்போது கடைசியாக இவருக்கு பெருசாக கொக்கி போடுறான், நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னா இவர் வந்துடுறாரு. இவருக்கு என்ன கோவம், டிஎம்கே நம்ம கட்சியை கபலீகரம் பண்ண பார்க்குதுன்னு வர்றாரு. அப்போ திமுக இழுத்துட்டு போய் அதனால் ஆதாயம் அடையலாம்னு நினச்சேன் சேலம் பார்த்திபன், சந்திரகுமார், இன்னும் ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து வேறு இது இல்லாமல் அங்கே போய் அன்றைக்கே பிரிஞ்சு போய் ஒரு கட்சி உருவாக்கிக்கிட்டு அங்கே சேர்றாங்க. அப்புறம் மொத்தமாக கட்சியை கழிச்சிட்டு திமுக ஆக்கி மாட்டாங்க. அதே மாதிரி இவருடைய பெரிய தொண்டர்களாக இருந்த சிஹெச் சேகர் அவங்க எல்லாம் இப்போ அங்கே இருக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டிக்கு அவர் தான் இப்போ சீட்டு கேட்டுனுக்கிறாரு. இந்த மாதிரி பலரும் வந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.